அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. பாடுவோமா? அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் அப்பா உம் அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் அணைத்து கொண்டீரே. ஒரு முறை கூட அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பா காத்து கொண்டீரே. நல்ல கரங்களை தட்டி அப்பா உம் கிருபைகளால் அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ அப்பா உம் கிருபைகளா. நல்ல வாய்களை திறந்து பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை
ரட்சகரை அறிய வேண்டுமே, அறிய வேண்டுமே. இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளிலுள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வரவே. உண்மையாம் ஜெபத்தோடு பாடுங்க. பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. ஒரு முறை கூட சாத்தான் கோட்டை தகர்ந்து விட வேண்டுமே. கை தட்டி உற்சாகமா. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமை பெறணும் அப்பா. உந்தன் அரசு வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம். Yes Lord. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. பாடுவோமா? சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. ஜெபசேனை எங்கும் உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உந்தன் நாமம் வேண்டும் கர்த்தாவே.
கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாபம் நீங்கடாப்பா, சமாதானம் வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி வரணுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள். ஆமென். ஜெபிக்கிறோம் நாங்கள். துதிக்கிறோம். 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 உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள். ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நாங்கள். துதிக்கிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். இப்போதும் சோதரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல். சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல். இப்போதும் சோதரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல். இப்போதும் சோதரிப்போம். நாம் எப்போதும் சோதரிப்போம். இயேசுவே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரே, இனிமேல்
தேவன் அவர். நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் பாடுங்க. இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோ எகிப்தியரை இனிமேல் நமக்காய் யுத்தம் செய்வார், இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் கை தட்டி பாடுங்க. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடிப்பார். குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் கீழே. இயேசுவின் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எல்லா சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே சாத்தான் நம் காலின் கீழே, சாத்தான் நம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும்
நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya ஹalleluya. எதை நினைத்தும் நாங்கள் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிற கிருபை 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 கிருபை, நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிற கிருபை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. கலக்கங்கள், பயங்கள், கவலைகள் ஓடி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை பிடித்திருக்கிற எல்லா பயங்கள், கவலைகள் ஓடி போவதாக நல்ல ஸ்தோத்திரத்தினால. எதை நினைத்தோம் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோம் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தோம் கலங்காமல் நன்றி சொல்லி வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை இப்பொழுதும் உம்மை ஆராதிக்கும்படியா நீர் இந்த இடத்துல அப்பா நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மழையின் மத்தியிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா வர தடைப்பட்ட பிள்ளைகளை இரண்டாம் ஆராதனையிலே காண தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எதை குறித்தும் கலங்காதபடி எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செல்லுகிறோம். அப்பா எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எதை குறித்தும் நாங்கள் கலங்காதபடி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல
கரத்தில் நாங்கள் கொடுத்து செல்லுகிறோம் அப்பா. நீங்கள் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை நீங்கள் கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இக்காலத்திலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணத்தக்க, உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணத்தக்க தேவன் கிருபை செய்வீராக. உம்மை விட்டு விலகாத பிள்ளைகளாய் இருக்கத்தக்க தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்தில் நடைபெற போகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், ஆண்டவரே ஏசப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ராஜா, இந்த நாளில் கூட சுகவீனத்தில் இருக்கிற அருமையான நாகராஜ் பிரதரோட தாயாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை அருமையான தாயாருக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான ரமணி சிஸ்டருக்காக செபிக்கிறோம். அருமையான மகள் எஸ்தருக்காக செபிக்கிறோம். அருமையான மகள் தெய்வமணி சிஸ்டருக்காக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மழை யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சர்வாங்க சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே வழி நடத்துவீராக. தொடக்க முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் ஆளுகை இந்த சபையில் தங்கி இருக்கட்டும். விசேஷமாய் நாளை தினத்தில் நடக்க போகிற திருமணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அருமையான மகன் ஜான் பீட்டருக்காகவும் அருமையான மகள் ஹேமாக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமணத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எந்த தடையும் இல்லாதபடி நேர்த்தியாய் சபையிலும் ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்திலும் அப்பா உம்முடைய கரத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா சபை விசுவாச பிள்ளைகள் சபையில் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே வழி நடத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன். 91ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி நாம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். தேசத்திலே வசித்து வருகிறார்கள். இந்த நாட்களில் இந்தியாவுக்கு ஒரு சில மாதங்கள் ஊழியத்திற்காக வந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் பிரதர் மோசஸ் அவர்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்தார்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்க போகிறார்கள். நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Greetings in the matchless name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். And especially greetings from Canada. கனடா தேசத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். I'm very happy to be in India. நான் இந்திய தேசத்திலே இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. This is our first time in India. இதுதான் எங்கள் இந்திய தேசத்திற்கு முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கிறோம். Yes, I do speak Tamil as well. நான் தமிழும் ஓரளவுக்கு பேசுவேன். I speak very well Tamil. நான் தமிழ் நன்றாகவே பேசுவேன். But I am used to preach in English. ஆனால் நான் ஆங்கிலத்தில் தான் பிரசங்கம் பண்ணி எனக்கு பழக்கம். நான் தமிழ்லேயே நான் உங்களோட பேசுவேன். I also speak in Tamil sometimes. Pastor, I'm going to put you to the test. So I'll speak in Tamil, you translate in English also. Yeah, fine. அவர் தமிழில் பேசும்போது நான் ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்ப்பேன். God is good, amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். And especially
Whoever seeks him early in the morning will find him, the Bible says. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. So you all seeked him this morning early. ஆண்டவரை நம்ம இன்றைக்கு அதிகாலையிலே தேடி வந்திருக்கிறோம். Everywhere I go, I tell one thing. நான் எங்க போனாலும் ஒரு காரியத்தை சொல்லுவது உண்டு. We don't come to church and invite God to come. நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை இங்கே வரவேற்பதில்லை. We don't come to church and say, Holy Spirit, come. நாம் ஆலயத்திற்கு வந்து பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று சொல்லுவதில்லை. Because God and the Holy Spirit already is present in the church. ஆண்டவர் ஏற்கனவே இந்த இடத்திலே தேவன் அவருடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணி இருக்கிறார். He is inviting us into his presence. ஆண்டவர் நம்மை தம்முடைய பிரசன்னத்திற்கு அழைக்கிறார். We don't invite God, God is inviting us. நாம் தேவனை அழைப்பதை விட ஆண்டவர் நம்மை அவருடைய பிரசன்னத்திற்கு அழைக்கிறார். When you invite someone, நாம் ஒருவரை அழைக்கும்போது it's because you like them and you love them. நாம் ஒருவரை விரும்பி ஒருவரை நேசிக்கிறதுனால தான் அவர்களை நாம் அழைப்போம். You don't invite people that you don't like. நாம் விரும்பாதவர்களை யாரும் நம்ம அழைப்பதில்லை. So if you are here this morning, it's because God loves you and he has invited you. நாம் இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மை நேசித்து நம்மை அழைத்ததினாலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். Pastor said because of rain people did not come this morning. இந்த நாள்ல மழை நிமித்தம் ஒரு சிலர் வரவில்லை என்று சொன்னேன். But I say it's because God chose for you to be here that you are here. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை இந்த இடத்திலே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். If God does not invite you, you don't come. நாம் தேவன் நம்மை அழைக்கவில்லை என்றால் நம்மளால வர முடியாது. The Bible says we haven't chosen him, he has chosen us. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So if you are here this morning, say a hallelujah. இந்த இடத்துல நம்ம இருந்தா நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லாமா? ஹalleluya. I also am sick. I also am sick. அருமையான பாஸ்டர் கூட கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கிறார். But the spirit is willing. ஆனால் ஆவியோ உற்சாகமாக இருக்கிறது. Praise the Lord. Amen. Amen. So when I came, you clapped for me. நான் நீங்க வரும்போது நீங்க எல்லாம் கரங்களை தட்டினீங்க. But I want you to clap louder for Jesus. ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Every time you clap for a man, it has to be very quiet. நம்ம மனிதனுக்கு தட்டும்போது அமைதியா தட்டலாம். But when it comes to clapping for Jesus, it has to be loud. நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டும்போது முழு பலத்தோடு உற்சாகத்தோடு தட்ட வேண்டும். ஆமென். Hallelujah. Praise the Lord. This morning it's not me who's going to speak. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்பவில்லை. Don't expect a man from Canada to speak with you. கனடா தேசத்திலிருந்து ஒருவர் வந்து உங்களோடு பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம். Expect the Holy Spirit to speak. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் என்கிற அந்த உணர்வோடு இந்த இடத்துல இருங்கள். There is nothing in this person. இந்த மனிதனிடத்திலிருந்து ஒன்றும் பெரிதாக கிடைப்பதில்லை. I'm just a mouth. நான் வாயாக இருக்கிறேன். The Holy Spirit speaks. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். Are we ready to listen to the word of God this morning? ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Hallelujah. Shall we all close our eyes? கண்களை மூடுவோமா? ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா,
அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தெய்வமே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? எனக்காகவே யாவையும் செய்ரமஷகதரலமமரபபபப. நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அருமை தகப்பனே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உங்களை நாமத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. Father, we come before your throne of grace this morning. ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. Thank you, Lord, for blessing us. ஆபிரகாமை அழைத்தவர், ஆசீர்வாதம் கொடுத்தவர், அதுபோல இந்த காலவேளையிலே உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று The Lord who called Abraham and blessed, Lord, bless us in the same manner. ஆண்டவரே, நான் அல்ல நீரே ஆண்டவரே ஆளுகை செய்து இந்த கூட்டத்தை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Lord, not me, Lord, but your presence, let it lead us and guide us, Master. டாடி, நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை நாங்கள் கேட்க கிருபையை தாங்க. Father, you speak to us so that we will listen to your word. உங்களுடைய கரங்களிலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Lord, we commit ourselves into your mighty hands. Amen, amen, amen. Amen, amen. I want to thank Pastor and church for inviting me. போதகரையும் குடும்ப சபையாரையும் நான் நன்றி சொல்லுகிறேன் என்னை அழைத்ததற்காக. On behalf of my wife and my 2-year-old son, I also greet you. என்னுடைய மனைவி 2 வயது குழந்தையின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். It was too early for me to bring them, so they are still at the apartment sleeping. மிகவும் அது காலை வேளையா இருந்ததனால அவர்களை கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. But I am happy that I am here this morning. இந்த இடத்துல நான் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். This morning I want to speak to you from the book of Genesis under the title The Lord Our Provider. இந்த நாளிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் எனக்கு the Lord will provide. Yes. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். Amen. 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 So normally when we have a problem, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது, or when we have a request, ஏதோ ஒரு தேவை நமக்கு வரும்போது, when we go to our friend's house, நம்முடைய நண்பர்கள் வீட்டிற்கு போகிறோம், a family house, நம்முடைய குடும்பத்திலே ஒரு வீட்டுக்கு போகிறோம், or even when we come to church or we meet pastor, நம்முடைய சபைக்கு வரும்போது போதகரை சந்திக்கிறோம், and we tell them about our problem, நம்முடைய பிரச்சனையை குறித்து நாம் சொல்லுகிறோம், or the request that we have, நம்முடைய விண்ணப்பத்தை நாம் தெரியப்படுத்துகிறோம். and normally what we hear from them, நாம் அவரிடத்தில் கேட்கும்போது we'll pray, நாம் ஜெபிக்கிறோம், and God will provide. கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். That's what we hear. நாம் அப்படிதான் கேட்கிறோம். Yes? அப்படியா? You have to interact with me, okay? I like to interact with the crowd. நம்ம பேசும்போது நீங்களும் என்ன பண்ணணும்? பதில் கொடுக்கணும். சரியா? Okay, be free in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல நம்ம ஃப்ரீயா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். But that word, the Lord will provide, கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், that word that we say, அந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். sometimes it's very simple. அது ரொம்ப எளிதாக நாம் சொல்லுகிறோம். Everybody says it. எல்லாரும் சொல்லுகிறோம். God will provide, don't worry. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கவலைப்படாதீங்கன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிறோம். So at the beginning of 2024,
2024 ஆண்டிலே we had a prayer request. நமக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருந்தது. And coming 2024 December, 2024 ஆண்டு டிசம்பர்ல sometime it did not happen. அது நடக்காமல் போயிருக்கலாம். But throughout the year, இந்த ஆண்டு முழுவதும் people would have said, hey, God will provide, keep on praying, God will provide. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், தொடர்ந்து ஜெபிப்போம் என்று அநேகர் சொல்லுவார்கள். Now we enter 2025. இப்பொழுது 2025ஐயும் நாம் சந்தித்து விட்டோம். And we are expecting something from God. இப்பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறோம். December 31st 2024 we came to the night service. 2024 ஆண்டு டிசம்பர் 31 தேதி ஆலயத்திற்கு வந்தோம், இரவிலே ஜெபித்தோம். Before we cross over to 2025, we say, God, I have this in mind, I need you to do it in 2025. ஆண்டவரே 2024 ஆண்டு முடிவிலே எனக்கு இந்த காரியங்கள் 2025லே செய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம். And we say, God will provide in 2025. நாம் சொல்லுகிறோம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி. Now we are already the third week of January. நாம் இப்பொழுது ஜனவரி மாதத்துல 3வது வாரத்துக்குள் வந்துவிட்டோம். At the beginning of the year we are all excited. நம்ம வருடத்தின் தொடக்கத்திலே மிகுந்த ஒரு உற்சாகம். Because it's a new year. புது ஆண்டு என்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். God will do new things. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம். But as the month goes by, நாட்கள் கடந்து செல்ல our hope goes down. நம்முடைய நம்பிக்கையும் சற்று குறைந்து கொண்டு வருகிறது. But we still hold on to that word, God will provide. ஆனால் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்கிறோம், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். Did we ever sit down and ask why is not providing for us? ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் செய்ய மாட்டுகிறார், தாமதிக்கிறது என்று சிந்திக்கிறோமா? Is there something I can do? நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம யோசிக்கிறோமா? Can I help God provide for me? எனக்காக தேவன் செய்ய அவர் என்ன செய்ய வேண்டும்? Can I help God? நான் தேவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா எனக்கு அவர் காரியங்களை செய்யறதுக்காக? What God can do, what I can do for God. So that's a question that we ask. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். Because our God is a big God. நம்முடைய தேவன் பெரிய தேவன். He's not a small God to keep somewhere. அவர் ஒரு சின்ன ஆண்டவர் அல்ல, எங்க ஒரு ஓரத்துல இருப்பதற்கு. So our dreams should be big. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் பெரிதாய் இருக்க வேண்டும். Because he is a mighty God. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். And he is a God that provides for us. நமக்காக அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். But why sometime our requests are not answered? ஆனால் ஏன் சில வேளைகளிலே நம்முடைய விண்ணப்பங்கள் பதில் கிடைக்காமல் போகிறது? By the help of the Holy Spirit I want to speak with you on regards to this. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த காரியத்திற்கு ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். Should we read from the book of Genesis chapter 22? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Verse 1 to 17. 1லிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனார் ஆகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. Okay, let's stop here for now. Everybody know this story. எல்லாருக்கும் இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். We know what happened to Abraham and you know what happened to Sarah. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். So just a little bit of background to the story. நான் இந்த சம்பவத்திற்கு பின்னணியை ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். For people that might not know. சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். So Abraham was about 75 years old. ஆபிரகாம் சுமார் 75 ஆண்டுகளாய் இருக்கும்போது when God decided to speak to him. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச நினைத்தார். Abraham, leave your country, leave your family, leave everything and go to a place where I tell you. உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். I want to make a covenant with you. நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார். I'll make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். You will have children's and inheritance as the stars of the sky. உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். So that was the promise of God. அதுதான் தேவன் நமக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். 25 years later, 25 ஆண்டுகள் கழிந்து போயிட்டு that promise did not come to pass yet. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே காணப்பட்டது. 25 years. 25 ஆண்டுகள். I don't know how long have you been waiting. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் உங்கள் வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? Sometimes there was a promise that was given to you. சில வேளையிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். A prophecy that was told. சில தீர்க்கதரிசனங்கள் வருகிறது. But it didn't come to pass. அது நிறைவேறாமலே தாமதித்துக் கொண்டிருக்கிறது. One day, 1 week, 1 month, 1 year, 10 years, it hasn't happened. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், 10 வருடங்கள் இப்படியாக தாமதித்துக் கொண்டு போகிறது. And then you start doubting, is this from God or is it from man? உடனே நமக்கு ஒரு சந்தேகம், இது தேவனுடைய வார்த்தையா இல்லை என்றால் யாரோ ஒரு மனிதன் சொன்னதா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி. But if God said it, ஆனால் ஆண்டவர் சொன்னால் it will happen. அது நிச்சயம் நடக்கும். No matter what happens. என்ன சூழ்நிலை இருந்தாலும் Not even you can change your destiny if God has allowed it. நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை, திட்டத்தை நாமே அதை மாற்ற முடியாது, தேவன் நினைத்தார். No matter whatever you do, God's destiny and God's plan will always happen in your life. தேவனுடைய திட்டம், தேவனுடைய வழிகள் தான் நிறைவேறும் என்பதிலே நாம் சந்தேகப்படக்கூடாது. I am a living testimony of that. நான் அதற்கு உண்மையான சாட்சியாய் இருக்கிறேன். When I was young, நான் ஒரு சிறு பையனாக இருக்கும்போது, I knew God when I was about 10 years old. நான் 10 வயதா இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். I started loving him. நான் அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். I started going to church. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். And in church I would do everything. ஆலயத்திலே எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன். I grew up in church. நான் சபையிலே தான் வளர்ந்தேன். I would be the first one in church and the last one out. நான் முதலாவது சபைக்கு வருவேன், கடைசியாக கடந்து போவேன். From playing the drums to leading the worship to controlling the system to doing the computer to doing the camera, I would do everything. ஆலயத்திலே வந்து இசை வாசிப்பது மற்றுமாக கேமரா பார்ப்பது மற்றும் இந்த மைக் செட் பண்றது எல்லா காரியத்தையும் நான் பொறுப்பாக செய்வேன். Throughout my life many men of God came and says God is going to use me around the world. அநேக ஊழியக்காரர்கள் என்னை வந்து பார்க்கும்போது சொல்லுவார்கள், உன்னை உலகம் முழுவதும் ஆண்டவர் கொண்டு
கொண்டு போவார் என்று சொல்லி. And I had also that desire from God to travel and to preach the gospel. நானும் எனக்கும் அந்த ஒரு வாஞ்சை எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று. When I was about 22 years old, நான் 22 வயதா இருக்கும்போது there was a man from India that came to Canada. ஒரு மனிதன் இந்தியாவிலிருந்து கனடா தேசத்திற்கு வந்திருந்தார். And on the third day of the meeting, மூன்றாவது நாள் அந்த கூட்டத்திலே I went for prayer. அவரிடத்துல போய் ஜெபிக்கும்படி போனேன். And he looked at me, he says, I don't want to pray for you, I want to speak with you. நான் உன்னோடு பேச வேண்டும், உனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். He says, I don't want to pray for you, I want to speak with you. நான் உனக்காக ஜெபிக்கவில்லை, உன்னோடு பேச வேண்டும் என்று சொன்னார். He says, God see how much you are crazy about him. நம்ம ஆண்டவரை குறித்து எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். God see how much you are willing to do things for him. நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு இறங்கி செய்ய விரும்புகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். God is going to use you to preach his gospel around the world. ஆண்டவர் உன்னை பல இடங்களுக்கு பல தேசங்களுக்கு கொண்டு போவார் என்று சொன்னார். Again, I was happy to hear such a prophecy. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. If we have a positive prophecy, we'll all be happy. நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான தீர்க்க தரிசனம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். We'll leave happy from this place. இந்த இடத்தை விட்டு சந்தோஷமாய் கடந்து So I was excited. எனக்கு ரொம்ப சந்தோஷம். But this next word that came out of his mouth, அடுத்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது என்னவென்றால், broke my heart. என் இதயத்தை உடைத்து விட்டது. He says, there's going to be a time in your life, உன் வாழ்க்கையிலே ஒரு காலகட்டம் வரும், everyone that loved you உன்னை நேசித்தவர்கள் will reject you. உன்னை புறக்கணிப்பார்கள். Everyone that called you a good person உன்னை நல்லவன் என்று சொன்னவர்கள் will call you a good for nothing fellow. நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுவார்கள். Everyone that accepted you உன்னை ஏற்றுக்கொண்ட அனைவரும் will hate you. உன்னை வெறுப்பார்கள். When I heard that, I cried. அதை கேட்ட உடனே நான் அழ ஆரம்பித்தேன். I didn't cry because of the prophecy. அந்த தீர்க்கதரிசனத்துக்காக நான் அழவில்லை. I cried thinking, how is this going to happen? இது எப்படி நடக்க போகிறது என்பதை குறித்து நான் நினைத்து கொண்டிருந்தேன். I grew up in church, these people know me, these people raised me. இவர்கள் தான் என்னை இந்த சபையிலே வளர்த்தார்கள், இவர்கள் தான் என்னை எல்லாவற்றையும் பராமரித்தார்கள் என்று எனக்கு தெரியும். So how is this going to happen? இது எப்படி நடக்கும்? Are you in the same place asking God how? ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? Same way I was, how God, dada, how are you going to allow this? ஆண்டவரே நீர் இதை எப்படி அனுமதிப்பீர், எப்படி இது என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று கேள்வி கேட்டேன். A year and a half later, that man came back to Canada. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஊழியர் மீண்டுமாக கனடா தேசத்திற்கு வந்தார். So when he came back, I spoke to him. அவர் வந்தபோது அவரிடத்தில் நான் பேசினேன். I said, a year and a half ago you told me something that's been tormenting me. 1.5 வருடத்துக்கு முன்பதாக நீர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னீரே, அது என்னுடைய சிந்தையிலே இன்னும் அது பாதித்துக் கொண்டிருக்கிறது. On the third day of the meeting, I was standing in front of him again. அந்த மூன்றாவது அந்த மீட்டிங்ல மூன்றாவது நாளாக மீண்டுமாக அவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தேன். So as I'm standing in front of me, he's looking at me and he's telling me, அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், whatever was said will definitely happen. நான் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் என்று. But I want you to remember one thing. ஆனால் ஒரு காரியத்தை நீ மறந்து விடக் கூடாது. The same word that he told me, I am telling you this morning. நான் அவர் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறேன். Never forget. நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். God will never leave you. God will never forsake you. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். The man said, God will never leave you. God will never forsake you. ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாய் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை என்று. God is going to use you to build half of his kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பாதியை உன் மூலமாய் கட்ட விரும்புகிறார் என்று சொன்னார். And he's going to bring you around the world. உலகத்தின் பல பாகங்களுக்கு உன்னை கொண்டு செல்வேன் என்று சொன்னார். Many years later, பல ஆண்டுகள் கழிந்தன. whatever God said happened exactly like it was mentioned. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறினது. From a place of visibility, ஒரு சின்ன ஒரு அடையாளத்திலிருந்து I went to a place of invisibility. ஒரு அடையாளம் இல்லாத ஒரு இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை. In those days, if you go to Montreal, Canada, மோன்ட்ரியல் என்கிற பட்டணம் கனடாவிலே போகும்போது, if you go to the Tamil community, அங்க இருக்கிற தமிழ் மக்களிடத்திலே போகும்போது, in the churches, அங்க இருக்கிற சபைகள், and you say Kingston, அங்க போய் கிங்ஸ்டன் என்று சொன்னால், there's not one person did not know who I was. ஒருவருக்கும் அந்த பெயர் யாருக்கும் தெரியாது. They did not know who, everybody knew who I was. Yeah. எல்லாருக்கும்
பாஸ்டர் கிங்ஸ்டன்னா எல்லாருக்கும் மான்ட்ரியல்ல எல்லாருக்கும் தெரியும். I went from that place to a completely invisible place. அந்த மான்ட்ரியல்ல எல்லாருக்கும் அறிமுகமான இடத்திலிருந்து அறிமுகம் இல்லாத ஒரு இடத்திற்கு நான் போனேன். And I was completely broken. நான் முற்றிலுமாக உடைக்கப்பட்டேன். And I said to Daddy, Dada, why this happened? அப்பா ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது? I love you from the bottom of my heart. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் நேசிக்கிறேன். I have a relationship with God as a father and a son. நான் உம்மோடு ஒரு உறவு அப்பா பிள்ளை என்கிற உறவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். My father died when I was 2 years old. என்னுடைய தகப்பனார் நான் 2 வயதாய் இருக்கும்போது மரித்து போனார். My father did not die because he was old. அவர் வயது நிமித்தம் மரிக்கவில்லை. He did not die because he was sick. அவர் வியாதி நிமித்தம் மரிக்கவில்லை. My father was killed. அவர் கொலை செய்யப்பட்டார். My father was killed. என்னுடைய தகப்பனார் கொலை செய்யப்பட்டார். So I did not know my father. என் தகப்பனை நான் பார்த்ததில்லை, அறிந்ததில்லை. When I grew up in Canada, நான் கனடா தேசத்தில் வளர்ந்தபோது life was not always easy. வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கவில்லை. And sometimes I got frustrated because I didn't have a father. அநேக வேளையிலே தகப்பன் இல்லை என்கிற மன அழுத்தம், மன வருத்தம். So I would go to God and I would put all my frustration and anger on him. என்னுடைய கோபங்கள், வருத்தங்கள், என்னுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல தான் சொல்லுவேன். And I tell God, I said, you took my father away. ஆண்டவரே நீங்க தான் எங்க அப்பாவை எடுத்துக்கிட்டீங்க. I did not ask you to take him away. என்னுடைய அப்பாவை நீங்க தானே நான் எடுக்க சொல்ல நீங்க தான் எடுத்தீங்க. So you are going to be my father. ஆனா அதனால நீங்க தான் எனக்கு அப்பாவா மாறிட்டீங்க. If I'm angry, I'll come and yell at you. If I am angry, I'll come and yell at எனக்கு you. கோபம் வந்தா நான் உங்ககிட்ட தான் வந்து நான் எல்லாத்தையும் காட்டுவேன். Everything that a father does for his son, I want you to do for me. ஒரு தகப்பன் எதெல்லாம் தன் பிள்ளைக்கு செய்வாரோ அதே போல நீங்க தான் எனக்கு தகப்பனா இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். So that's the relationship that I had with God. அப்படிப்பட்ட உறவிலே தான் நான் இருந்தேன். So when everything happened, I was on my bed and I said, why daddy this? அப்படி ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே ஏன் இப்படி என் வாழ்க்கையிலே என்று கேட்டேன். God told me, ஆண்டவர் சொன்னார், do you know Peter? பேதுருவை நீ அறிவாயா? He denied me 3 times that he doesn't know me. பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்தார். But I yet still use the same Peter to save 3,000 people in one sermon. ஆனால் அதே பேதுருவை நான் தெரிந்து கொண்டு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி நான் செய்தேன் அல்லவா? I will use you. நான் உன்னையும் அப்படியே பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் So சொன்னார். he comforted me. அதை என்னுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தினார். Many years later, பல ஆண்டுகளுக்கு பின்பு I met another man that came to Canada from India. ஒரு தேவ மனிதன் இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்தார். So I went after church, I brought him to the restaurant. அவரை நான் ஆராதனை முடிந்த பின்பு நான் ஒரு உணவகத்துக்கு கொண்டு போனேன். As I am sitting with him, நான் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருந்த போது I start telling him about my life story. என்னுடைய வாழ்க்கையின் வரலாறு சரித்திரத்தை நான் அவரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். I'm very reserved. நான் ரொம்ப எல்லாரிடத்துல ஃப்ரீயா நான் பழக மாட்டேன். But I don't know why I told him. ஆனால் ஏன் இதை சொன்னேன் என்று எனக்கு தெரியவில்லை. So I told him everything. When I was 22 years old, there's this man that came and prophesied on my life. It happened, and this is what all the things that happened. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் 22 வயதிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். When I finished telling him that, நான் சொல்லி முடித்த பின்பு he looked at me. அவர் என்னை பார்த்து He says, "Thambi, பிரதர் தம்பி, the man that prophesied on your life when you were 22 years old, அந்த தேவ மனிதன் உனக்கு தீர்க்கதரிசனமா 22 வயதிலே சொன்ன வார்த்தைகள், he is my little brother." அவர் என்னுடைய தம்பிதான், என்னுடைய சொந்த தம்பிதான் என்று சொன்னார். I said, "Your brother in Christ or your biological brother?" கிறிஸ்துவுக்குள் சகோதரரா இல்லை என்றால் உன்னுடைய சொந்த சகோதரரா என்று கேட்டேன். No, he says, "Kuda pranda ennuடைய தம்பி." My own brother என்று சொல்லி சொன்னார். It took 15 to 20 years from one brother to the other brother. ஒரு சகோதரரிடத்திலிருந்து அடுத்த சகோதரருக்கு அந்த அறிமுகமானது 22 ஆண்டுகளுக்கு பின்பு. That divine connection. அந்த தெய்வீக தொடர்பு. This was in 2019. அது 2019 ஆண்டுல. He says in 2020, 2020ல I'm going to South Africa. நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன். I want you to come with me. நீ என்னோட வர வேண்டும் என்று சொன்னார். That's how my international ministry started. அப்படிதான் என்னுடைய வெளிநாட்டு ஊழியங்கள் ஆரம்பித்தது. But it took 15 to 20 years for that to happen. 15 இருந்து 20 ஆண்டுகள் அது நிறைவேற
காலமானது. It took 25 years for Abraham's life. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆனது. That's why there's a song that says, ஒரு பாடல் இப்படியாக சொல்லப்படுகிறது, காத்திருந்த நாட்கள் போதுமென்று கண்ணீர் வடித்தது ஏன் மனமே, காத்திருந்த நாட்கள் போதுமென்று கண்ணீர் வடிப்பது ஏன் மனமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாதே, உன் நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாதே, நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அவர் செய்திடுவார், நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அவர் செய்திடுவார், தாமதித்தாலும் நீ காத்திரு, இயேசு இன்று தருவார். தாமதித்தாலும் காத்திரு, சொன்ன காரியத்தை செய்யும் வரையும் உன்னை கைவிடாத தேவன் உன் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஆமென். Even if it is delayed, God will fulfill his promise at the right time. So let me get into my message. நாம் இப்ப கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள மீண்டும் வருவோம். Every problem, ஒவ்வொரு பிரச்சனையும், every situation that you are facing ஒவ்வொரு சூழ்நிலை நாம் சந்திக்கிற காரியங்கள் starts with a test. ஒரு பரீட்சையிலே ஆரம்பிக்கிறது. Abraham was 100 years old. ஆபிரகாம் 100 வயது உள்ளவனாய் இருக்கிறான். God gave him a son. கர்த்தர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். Now 13 to 14 years later, 14-15 ஆண்டுகளுக்கு பின்பு God is speaking to Abraham. ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாமோடு பேசுகிறார். Abraham is sitting in his tent. ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். One night, ஒரு இரவிலே God says, Abraham, ஒரு இரவிலே ஆபிரகாமே, Abraham, Abraham, ஆபிரகாம், tomorrow morning, நாளை அதிகாலையிலே you take your son, உன்னுடைய குமாரனை எடுத்துக்கொண்டு, your only son, உன்னுடைய ஒரே குமாரனை, the son that you love, நீ அதிகமாய் நேசிக்கிற ஏக சுதனை, take him and go and sacrifice him. அந்த மகனை நீ கொண்டு மோரியா மலையிலே போய் நீ பலி செலுத்த வேண்டும். Abraham, think about Abraham for a second. கொஞ்சம் ஆபிரகாமுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Fathers, you are Abraham this morning. இந்த நாள்ல இங்க ஆபிரகாமாக நிறைய தகப்பன்மார் இருக்கிறீங்க. கூடாரத்திலே இருக்கிறீங்க ஒரு ராத்திரி. You are in a tent in one night. God is telling you tomorrow bring your son and sacrifice him. நாளை காலையிலே நீங்கள் உங்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த மோரியா மலையிலே போய் பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். What's the first question you will ask? முதல் கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க? God, are you okay? ஆண்டவரே, நீங்க சொல்றீங்களே, நீங்க சரியா தான் சொல்றீங்களா? Something wrong somewhere? ஏதோ ஒரு குளறுபடி இருக்குதே இங்க. Or you say, is this me thinking about myself? இது நானா யோசிக்கிறேனா? Or is it God speaking to me? ஆனால் கர்த்தர் தான் என்னோட பேசுறீங்களா? He made me wait 25 years for having a son. 25 ஆண்டுகள் காத்திருக்க வைத்து கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். At the age of 100 I got this son. 100 வயதிலே எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தார். He made me live with him for 13-14 years. இப்பொழுது 13-14 ஆண்டுகள் இந்த பிள்ளையோடு வாழ உதவி செய்தார். And is he asking me to go and sacrifice my son? இப்பொழுது இந்த பிள்ளையை என்ன பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறாரே. Something is wrong with God. ஏதோ ஆண்டவருக்கு என்னோ ஆயிடுச்சு போல இருக்கு. The Bible says in chapter 22 verse 1, it says God tested Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆதியாகமம் 22:1 சொல்லுகிறது. This morning God is ready to test you. ஆண்டவர் நம்மை சில நாட்களில் சோதிக்க விரும்புகிறார். Maybe he already started testing you. ஆண்டவர் ஏற்கனவே நம்மை சோதிக்கிற சூழ்நிலையில கூட சிலர் காணப்படலாம். Every situation where you need God to provide, there will be a test. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக ஒரு சோதனை, ஒரு பரீட்சை உண்டு. So the test was for Abraham to go and sacrifice his son. ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த சோதனை என்னவென்றால், உன் ஏக சுதனை நீ போய் பலி செலுத்து. But Abraham did not know that it was a test. ஆபிரகாமுக்கு இது ஒரு பரீட்சை என்று அவருக்கு தெரியாது. But the first thing that you need for God to provide,
the first thing that we need for God to provide in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், You have to have obedience. நமக்கு கீழ்ப்படிதல் தேவை. First thing is obedience. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Abraham heard the word of God. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய காதிலே கேட்டார். He did not even say anything. அவர் மறுமொழி எதுவும் பேசவில்லை. The next morning he got up, அதிகாலையிலே அவர் எழுந்தார். packed all his things, தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். took his son, அவருடைய மகனை எடுத்து கூட்டிக் கொண்டார். 2 servants with him, 2 வேலைக்காரர்கள், and they were going. அவர்கள் புறப்பட்டார்கள். He obeyed God அவர் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். without asking a question. எந்த ஒரு மறுமொழியும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடி. You want God to provide in your life this year? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்றால் Be ready to obey him. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். No matter how weird that request is. ஆண்டவருடைய வழி நடத்துதல் வித்தியாசம் வேறு விதமாய் இருந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. The second thing that you need, இரண்டாவதாக நாம வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னவென்றால், when God speaks to you, கர்த்தர் நம்மோடு பேசும்போது use discretion. நம்முடைய சிந்தையிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். Keep it for yourself. உங்களுக்குள்ளேயே அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Sometimes God is telling you something, கர்த்தர் நம்மோடு சில காரியங்களை பேசுவார். and we run and we go and we tell pastor. நம்ம ஓடி போய் அதை ஊழியருக்கு சொல்லுவோம். Oh, we go and tell our family members. நம்முடைய குடும்பத்தாருக்கு போய் அதை சொல்லுவோம். Oh, we go and tell our friends. நண்பரிடத்துல போய் சொல்லுவோம். Imagine on that night, அந்த இரவிலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. Abraham would have woken up Sarah. அந்த நாள்ல கர்த்தர் பேசின உடனே சாராள் இடத்துல போய், Hey Sarah, wake up, I have something to tell you. சாராள் நான் உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும். God spoke to me. ஆண்டவர் என்னோடு பேசினார். He said to me, அவர் என்னோடு சொன்னார், to take our son நம்முடைய மகனை எடுத்துக்கொண்டு and go and sacrifice him. பலி செலுத்த போ என்று சொன்னார். Do you think what would Sarah would have done? அப்படி சொல்லி இருந்தா சாராள் என்ன சொல்லி இருப்பாங்க? Take a hammer and hit him. ஒரு சுத்தியில் எடுத்து ஆபிரகாம மண்டையிலே போட்டுருப்பாங்க. 114 years old, you became crazy, man. என்னையா 114 வயசு ஆகுது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? Or at night you would have taken Isaac and run away. அந்த சாராள் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு எங்கே ஓடி போய் ஒளித்து வைத்திருப்பாள். நானே 90 வருஷம் வெயிட் பண்ண இந்த மகனை பர்றக்கு இவர் கொல்ல போறாருன்னு எடுத்துட்டு ஓடி இருக்கலாம். I waited for 90 years to get a son and you are doing it like this. She would have run away with the child. Think about it. If you don't keep it for yourself and you start sharing it, God's plans will change. அநேக வேளையிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்லும்போது அது சூழ்நிலைகள் மாறிவிடும். When God tells you something, கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசும்போது keep it for yourself. அதை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். First thing is you need obedience. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். The second thing you need is discretion. இரண்டாவதாக அந்த காரியத்தை நாம் சிந்தித்து மனதிலே வைத்துக் கொள்ள The வேண்டும். third thing that you need மூன்றாவதாக is preparation. ஆயத்தப்படுத்துதல். Abraham woke up in the morning. ஆபிரகாம் அதிகாலையிலே எழும்பினார். He did not care what God told him. ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை அவன் அதிகமாக யோசிக்கவில்லை. He just prepared everything. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். He took the wood. அந்த கட்டை எடுத்துக்கொண்டார். He took the knife. கத்தி எடுத்துக்கொண்டார். He took the fire. நெருப்பு எடுத்துக்கொண்டார். And he says, let's go. நாம் புறப்படலாம், போகலாம். Are you prepared to do what God is telling you to do? ஆண்டவர் சொல்லுவதை செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா, செயல்படுகிறோமா? Because God is a God of who provides. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். As they are walking, அவர்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கும்போது, a 3-day journey, 3 நாள் பிரயாணம். the next thing that you need, அடுத்த நான்காவது காரியம் என்னவென்றால், you need patience. பொறுமை தேவை. When God tells you something, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, you need patience. நமக்கு பொறுமை தேவை. Trust in him. அவரை நம்பி விசுவாசிக்க வேண்டும். You know, we call Abraham the father of faith. நாம் ஆபிரகாமை விசுவாச மார்க்கத்தாரின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். Do you have faith? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? Faith has 5 letters. விசுவாசம் என்கிற அந்த ஆங்கில எழுத்திற்கு 5 எழுத்துக்கள் உண்டு. FAITH. ஆங்கிலத்திலே faith என்றால் FAITH, faith. For all I trust him. Excuse me.
for all I trust him. நான் அவரையே சார்ந்து வாழுவேன். எல்லாவற்றிலேயும் அவரை மாத்திரம் நான் நம்புவேன். Amen. In everything I will trust in him. So faith, faith, for all I trust him. எல்லாவற்றிலும் நான் அவரையே நம்பி வாழுவேன். So Abraham said, God spoke. ஆபிரகாம் சொன்னார், தேவன் பேசினார். Let me obey. நான் அதை கீழ்ப்படிவேன். Let me keep it for myself. எனக்குள்ளே அந்த காரியத்தை வைத்துக் கொள்ளுவேன். Let me prepare myself. என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவேன். But I have to have patience. எனக்கு பொறுமை தேவை. You need to have patience. நமக்கு பொறுமை தேவை. When I was in South Africa, நான் சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கும்போது God told me that I have to go to Mauritius. நான் அங்கிருந்து மொரிஷியஸ் தேசத்திற்கு போக வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். So December, God said I need to go to Mauritius in the year 2024. 2024 ஆண்டு டிசம்பர்ல மொரிஷியஸ் தேசத்துக்கு போகவே. Actually in 2023 December, God told me that I have to be in Mauritius in 2024. 2020. Yeah, 2023 la. 1920 ஆண்டு டிசம்பர் மாதத்துல 24 ஆண்டுல மொரிஷியஸ் போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். So in 2023 when I was in South Africa, God says prepare for Mauritius. So I left South Africa in the month of March of 2024. நான் கர்த்தர் என்னை மொரிஷியஸ் தேசத்துக்கு 2024ல போக வேண்டும் என்று சொன்னதனாலே சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து 2024 ஆண்டு 24 ஆண்டு மார்ச் மாதம் புறப்பட்டேன். So we have a house in Canada. எனக்கு கனடா தேசத்துல ஒரு வீடு உண்டு. It's a small apartment. ஒரு சின்ன ஒரு ஃபிளாட்ஸ் போல. And my son is 2 years old. என்னுடைய மகன் 2 வயது. So we wanted to buy a new place. நாங்கள் ஒரு புதிய இடம் வாங்க வேண்டும் என்று யோசித்தோம். So when God said go to Mauritius, ஆண்டவர் மொரிஷியஸ் தேசத்துக்கு போக சொன்னார். I said to my wife, என்னுடைய மனைவியிடத்திலே சொன்னேன், we are planning to already sell the house. நாம இப்போ வீட்டை விற்க போகிறோம். Let us go and travel the world and come back and settle in Canada. நாம் உலகத்துல பல பாகங்களுக்கு போய் ஊழியத்தை முடித்துவிட்டு கனடாவிலே வந்து நாம் மீண்டுமாய் செட்டில் ஆவோம் என்று சொன்னேன். Let's go to Mauritius, India, and then go back to Sri Lanka and go to South Africa and come back to Canada. நம்ம மொரிஷியஸ்ல இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா போய் மீண்டுமாக நம்ம கனடாவுக்கு போகலாம் என்று சொன்னேன். So that was the plan. அதுதான் திட்டம். My plan. அது என்னுடைய திட்டமாக இருந்தது. In April I went to Canada and I put my house for sale. அந்த போன ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே கனடாவிலே என்னுடைய வீட்டை விற்கும்படி நான் பிரயாசப்பட்டேன். May no one came and visited the house. மே மாதத்திலே யாரும் வாங்க வரவில்லை. June no one came and visited the house. ஜூன் மாதத்திலே யாரும் வந்து அதை வாங்கவில்லை. July no one came and visited the house. ஜூலை மாதத்திலும் யாரும் வந்து அதை பார்க்கவில்லை. God is telling me prepare for Mauritius. ஆண்டவர் சொன்னார், நீ மொரிஷியஸ்க்கு பிரயாணத்துக்கு ஆயத்தப்படு. And I am looking in August. ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டது. And I'm talking to my wife. என் மனைவியோடு பேசிக்கொண்டிருந்தேன். Okay, we have to go to Mauritius and the house is not sold. மொரிஷியஸ் தேசத்துக்கு போக வேண்டும், ஆனால் நம்முடைய வீடு இன்னும் விற்கப்படவில்லையே. So August there's a woman that came. ஆகஸ்ட் மாதத்துல ஒரு பெண் என்னை தேடி வந்தாள். She looked at the house, she liked the house. அவர்கள் வந்து பார்த்தார்கள், வீடு பிடித்திருந்தது. She said I am ready to buy. அதை நான் வாங்க விரும்புகிறேன். But you have to give it to me $25,000 less than what you put. நீங்கள் போட்ட விலையை விட $25,000 அது விலை குறைவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். We said no, we can't do that. நீங்களால் அப்படி கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். We gave her another offer. ஆனால் இன்னொரு இப்படியாக ஒரு விற்பனைக்கு ஆள் வந்தாங்க. So we gave her what number we thought it was reasonable. ஆனால் எங்களுக்கு என்று ஒரு நியாயமான ஒரு கிரயத்தை நாங்கள் சொன்னோம். We never heard from her. அவர்கள் மீண்டுமாக வரவே இல்லை. So September came. செப்டம்பர் மாதம் வந்தது. Now this is where it's very interesting. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். When I left South Africa, சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தை விட்டு புறப்பட்ட போது my flight was delayed. என்னுடைய விமானம் சற்று தாமதமாகிவிட்டது. 6 hours it was delayed. 6 மணி நேரம் தாமதம். Right there I was like, God, it's already 30 hours of travel. Now I have to wait another 6 hours. நான் ஏற்கனவே 30 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும், இப்போ இன்னும் 6 மணி நேரம் தாமதமா. Sometimes we complain, அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம், முறுமுறுக்கிறோம். Something happens against our own desire, we start complaining. சில வேளையில நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலனா நம்ம முறுமுறுக்கிறோம். We are very quick to complain. ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம குறை சொல்லுகிறோம். I said, God, oh my goodness, I have to stay 6 more hours.
ஆண்டவரே இன்னும் 6 மணி நேரம் நான் தாமதிக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். When I came to Canada, I went and I did a claim with the airline. அந்த கனடா தேசத்துக்கு வந்து அந்த ஃப்ளைட்ல அவங்க லேட்டா வந்ததுக்காக நான் ஒரு கிளைம் பண்ணியிருந்தேன். So they gave me a compensation. அவர்கள் எனக்கு அதற்கென்று ஒரு நஷ்ட ஈடு கொடுத்தார்கள். So September came. செப்டம்பர் மாதம் வந்தது. Now I'm hearing God saying, I want you to book a one-way trip to Mauritius. ஆண்டவர் என்னோடு சொன்னார், நீ ஒன் வே டிக்கெட் போட்டு மொரிஷியஸ்க்கு புறப்படு. And I go to my wife, I'm like, God is asking me to book a one-way trip. We didn't sell the house. How are we going to travel and pay the mortgage and everything? எப்படி நம்ம இந்த காரியத்தை செய்வது? வீடு விற்கப்படவில்லை, டிக்கெட் புக் பண்ணனும், என்ன பண்ணுவது ஒன்று புரியவில்லையே. Remember when I said, when God says something, you have to have discretion? ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அதை நம்ம மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். So I went to my wife and my wife said, why don't we go to Mauritius? மனைவி சொன்னாங்க, நம்ம ஏன் மொரிஷியஸ் போக கூடாது? Come back and then sell the house and go back again. வந்துட்டு போயிட்டு திருப்பி வந்து வித்துட்டு திருப்பியும் போகலாம் என்று சொல்லி. That's a smart idea. நல்ல ஐடியா மாதிரி தான் இருந்தது. I said, okay, let's do that. அதை செய்யலாம் என்று சொன்னேன். I go and I try to book my round trip. நான் அப்படியாக மொரிஷியஸ் போவதற்கு ரிட்டர்ன் வருவதற்கெல்லாம் பிளான் பண்ணேன். It's not working. அதுவும் வேலை செய்யவில்லை. It's not going online. அதுவும் சரியாக சரி God is telling me, I told you one way ticket. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன் வே டிக்கெட் தான் எடுக்கணும்னு சொல்லி நீ ஏன் இப்போ டூ வே டிக்கெட் எடுக்கறேன்னு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். I'm going back to my wife. மனைவி கிட்ட திருப்பி வந்து சொல்லுகிறேன், You are telling me round trip. God is telling me one way ticket. I'm fighting with him. ஆண்டவர் எனக்கு ஒன் வே டிக்கெட் எடுக்க மொரிஷியஸ் போ சொல்றார், நீ அதை போய் திருப்பி வரலாம்னு சொல்றியேமா அப்படின்னு சொல்லி ஒரே. So she said, God told you, do it. ஆண்டவர் சொல்றாருல, சரி செய்யுங்க அப்படின்னு என் மனைவியும் சொல்லி விட்டாங்க. And I said to my wife, என் மனைவிடத்துல நான் சொன்னேன், the moment we book this one way ticket, நம்ம எப்பொழுது அந்த ஒன் வே டிக்கெட்டை புக் பண்றோமோ, something great is going to happen. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். So as I am booking my one way ticket, நான் என்னுடைய அந்த மொரிஷியஸ்க்கு ஒரு ஒன் வே டிக்கெட் புக் பண்ணும்போது the price of the ticket was $2,600. அந்த டிக்கெட்டுடைய விலை $2,600. Remember the complaint that I did because my flight was delayed? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரும்போது டிலே ஆன ஃளைட்டுக்கு உண்டான அந்த காம்பன்சேஷன், and the one that I was always complaining to God about, நான் ஆண்டவரிடத்துல குறை சொல்லி கொண்டிருந்த காரியம், they gave me the money. ஆண்டவர் அதன் மூலமாக என் தேவையை சந்தித்தார். $2,700 they gave me back. அந்த ஏர்போர்ட்ல அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்காரங்க எனக்கு லேட்டா வந்ததுக்காக நஷ்ட ஈடு கொடுத்தார்கள். God says, I already paid your one way ticket. ஆண்டவர் சொன்னா, நான் ஏற்கனவே உனக்கு என்று அந்த டிக்கெட்டுக்கு நான் பணத்தை நான் கட்டி விட்டேன் என்று சொன்னார். But he didn't stop right there. அதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை. 2 days before I leave for Mauritius, 2 நாட்கள் மொரிஷியஸ் கிளம்புவதற்கு முன்பதாக, the lady that came in August, ஆகஸ்ட் மாதத்துல வீடு வந்து பார்த்தவங்க, she came back. திருப்பி வந்தாங்க, I'm ready to buy the house for the price that you told me. நீங்க சொன்ன விலைக்கே அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. My flight ticket was paid and provided by God. என்னுடைய ஃளைட் டிக்கெட்டை ஆண்டவர் பார்த்து கொண்டார். My house was sold at the same time. அந்த வீடும் அதே நேரத்துல விற்கப்பட்டது. We are serving a God that provides. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். But you need to obey. நம்முடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். You need to keep it for yourself. அவர் நமக்குள்ளாக அந்த காரியங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். You need to be prepared. நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். You need to have patience. பொறுமை நமக்கு தேவை. The last thing that you need, கடைசியாக ஒரு காரியம், you need to be ready to execute it. You need to be ready to execute. நம்ம செயல்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Abraham, the moment God told him, he prepared everything. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினான். Now they are walking 3 days. அவர்கள் 3 நாட்கள் பிரயாணமாய் போகிறார்கள். Sometimes I think of God and sometimes I think that God is laughing at us sometimes. சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் சிரித்துக் கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். Because the first thing God says to Abraham, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதலாவது சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து சொல்லிருக்கான், ஆபிரகாமே உன்னுடைய குமாரனை கொண்டு போய் பலியிடு. சிம்பிளா சொல்லிருக்கான். God would have said simply go and sacrifice your son. But look at the words he's using. Bring your son, your only son, the one that you love. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, உன்னுடைய ஒரே மகன், ஏகசுதன், நீ நேசிக்கிற மகன். You know, it's when you have a wound, நமக்கு ஒரு காயம் இருக்கும் என்றால், it's like poking in that wound.
அந்த காயத்தையே மீண்டும் மீண்டும் குத்துனா எப்படி That's what God did. உன்னுடைய மகன் உன்னுடைய சொந்த மகன் நீ நேசிக்கிற உன்னுடைய மகன் என்று சொல்லிருக்கலாமே ஆண்டவரே. God would have said your only son, but he said you're the son whom you love the most. It's going deep inside Abraham's heart. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் உள்ள இருதயத்தை குத்துகிறதை போல காணப்பட்டது. The moment Abraham started preparing, ஆபிரகாம் தன்னை ஆயத்தப்படுத்தும்போது God could have said, okay Abraham, stop, I see that you're preparing. நீ நல்ல ஆளுப்பா, நீ கீழ்ப்படிகிற, இதோட போதும்னு நிறுத்தி இருக்கலாம். When they went 3-day walking, 3 நாட்கள் அவர்கள் நடந்து போகும்போது God could have said to Abraham, okay stop, I see your faith. ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், பரவாயில்லப்பா உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்துறேன், இதோட போதும்னு சொல்லி இருக்கலாம். When Abraham and Isaac are climbing that mountain, ஆண்டவர் அந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் மோரியா மலையில ஏறி கொண்டிருக்கும்போது கூட God could have said, okay stop, I see. ஆண்டவர் சொல்லிருக்கலாம், போதும்பா உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். Okay, God, when Abraham tied Isaac's hands and legs and took him and put him on that altar, God could have said, okay stop. ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்துல கட்டி அப்படியே வைத்து கட்டையெல்லாம் ஆயத்தப்படுத்தும் போது கூட சொல்லி இருக்கலாம், போதும்பான்னு சொல்லி. But God did not do that. ஆண்டவர் அது அப்படி சொல்லவில்லை. Sometimes God will push you to the limit. ஆண்டவர் சில வேளை நம்முடைய சோதனையின் உச்ச கட்டத்துக்கு நம்மை கொண்டு போவார். And sometimes you're broken and you're hopeless and you lost all faith. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் இனி எனக்கு என்ன நடக்குமோ என்கிற ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வரும்போது, My beloved mother, father and brothers and sisters, that's the moment that you have to hold on and hope again. அந்த வேளையில தான் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, அந்த போராட்டமான சூழ்நிலையில தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். The moment Abraham stretched his hand to take the knife, ஆபிரகாம் அந்த கத்தியை எடுப்பதற்கு தன் கையை நீட்டும்போது, ready to execute what God said, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்த கையை ஓங்கும்போது, Abrahame, Abrahame, Abraham, Abraham, do not lay a finger on your son. உன் மகன் மேல் உன் கையை போடாதே. Now I see that you trust me. நான் இப்பொழுது அறிவேன் நீ என்னை உண்மையாய் நேசிக்கிறாய். ஹல்லேலூயா. First thing that you need, முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், obey to the test. நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் கொடுக்கிற சோதனையை நாம் கீழ்ப்படிந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டும். Be prepared. நாம் எப்பொழுது ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Have discretion. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Have patience. பொறுமை நமக்கு வேண்டும். And be ready to execute. நாம் கர்த்தர் சொல்லுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை செயல்படுத்த ஆயத்தமாய் இருக்க வேண்டும். I'm going to finish in 5 minutes. இன்னும் 5 நிமிடத்தில் நான் முடிக்க போகிறேன். There's something that Abraham did that is very, very, very touching. ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் மிகவும் நம்முடைய உள்ளத்தை தொடுகிற ஒரு காரியம். You know, when they went about to climb that mountain, ஆபிரகாம் அப்படியாக அந்த மலையின் மேலே ஏற போகும்போது, he said something to the servants. அவனுடைய வேலைக்காரர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். You stay here. நீ இங்கே இரு. Me and my son நானும் என் மகனும் will go up the mountain, மலையின் மேல் போய் will give offering to God, அந்த பலி செலுத்திவிட்டு, and we will come back. நாங்கள் திரும்பி வருவோம். Abraham knew that he is not coming back with Isaac. ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, நான் ஈசாக்கோடு போய் தனியாக வரப்போவதில்லை. Because God told him to sacrifice Isaac. ஆனால் ஒரு பக்கம் ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்த சொல்லியிருந்தார். But yet he said we are coming back. ஆனால் அவருக்குள்ள இருந்த விசுவாசம், நாங்கள் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. The second thing Abraham did, இரண்டாவதாக ஆபிரகாம் செய்தது, as they are walking up that mountain, அந்த மலையிலே ஏறி போகும்போது his son start talking. அவருடைய மகன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். Daddy, அப்பா, விறகு இருக்கு, the wood is there, நெருப்பு இருக்கு, fire is there, எங்கப்பா பலியாடு? where is the goat for sacrifice? Abraham அதிலே மனமுடைந்து அழுதிருக்கலாம். Abraham's heart would have broken and cried. Think about it, Dad. If your son speaks to you this manner and you know that you're going to go and kill him, how your heart will be broken. அதிகமாய் நேசித்த சொந்த மகன் இப்ப கேக்குறாரு, அப்பா ஆடு இருக்கு, அப்பா எல்லாம் விறகு இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்கும்போது அப்பாவுடைய உள்ளம் எப்படி உடைந்திருக்கும். Abraham said, Son, ஆபிரகாம் சொல்லுகிற, மகனே,
God will provide a sacrifice for கர்த்தர் himself. அதை பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. God is going to provide in your life. கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். The world could say that it's not going to happen. The world can say it's not going to happen. உலகம் சொல்லலாம், சூழ்நிலைகள் சொல்லலாம் அதெல்லாம் நடக்காதுன்னு. The situation might not seem that it's going to நம்முடைய happen. வாழ்க்கையின் சூழ்நிலை பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமா என்று கேள்வி எழுப்பலாம். And அப்பன் இயேசு சொன்னா கட்டாயமா நடக்கும். When my mighty almighty father says it will definitely happen. Even if it tarries, it அது will சற்று happen. தாமதமானாலும் நிச்சயமாய் நடக்கும். Just keep on believing and having faith. ஆண்டவர் மேல நம்ம உறுதியாய் விசுவாசத்தை தளர விடாமல் இருப்போம். Now because of Abraham's faith, ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே அம்மா நாங்க 16ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 16th verse. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Hallelujah. The Bible says God swore by himself. ஆண்டவர் தன்னுடைய பெயரிலே ஆணையிட்டார். 2025, my beloved church. 2025ஆம் ஆண்டுல அருமையான என்னுடைய தேவ பிள்ளைகளே, Esek is over. Sitna is over. ஏசேக்கு முடிந்து விட்டது, சித்னா முடிந்து விட்டது. Rehoboth has started. ரெஹோபோத் தொடங்கி விட்டது. And ஹalleluya. God will make it to happen as long as you obey, you use discretion, you are patient, you are prepared and you are ready to execute. ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை மனதில் வைத்து ஆயத்தப்பட்டு செயல்படும் பொறுமையாய் இருந்து செயல்படும் போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Hallelujah. As we just read, God says, because you did not spare your only son, உன்னுடைய ஏக சுதன் என்று நீ பாராமல், and you are ready to sacrifice him, நீ பலி செலுத்த ஆயத்தமாய் இருந்தபடியால் I am ready to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். ஆண்டவருக்காக என்னத்தை நீங்க லாபம் என்று நஷ்டம் என்று நீங்க கருதுறீங்க? What do you think that it is a loss for the kingdom of God? What are you ready to lose for the gospel of Christ? ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக நீங்கள் எதை நஷ்டமாக எண்ணுகிறீர்கள்? You see, in that day, அந்த நாளிலே பாருங்கள், there was a young boy that was saved. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பாதுகாக்கப்பட்டான். But 2000 years later, 2000 ஆண்டுகளுக்கு பின்பு God did not spare his only son. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அங்க ஒரு தன்னுடைய சொந்த குமாரனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். He gave Jesus Christ for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு பலியாக ஒரு பலி செலுத்தப்பட்டதோ அதே போல நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். At that moment there was not a ram to take the place of Jesus. அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது போல கல்வாரி சிலுவையிலே வேறொரு ஆடு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவே பலியாக Our daddy Jesus came to this world and died on the cross of Calvary for our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். To save us from all sin and shame. எல்லா விதமான பாவத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாக. That is the Lord that we are serving this morning. அந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And I want to give you an opportunity this morning. இந்த நாள்ல ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். If you have never accepted Jesus, உங்கள் வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படிப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், or you already accepted but you went away from him, நாம் ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆனால் இப்பொழுது சற்று பின்மாற்றத்திலோ சற்று
கேள்வி சந்தேகத்திலே இருப்போம் என்றால் I want to give you an opportunity to run back to him. ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக இந்த 2025 ஆம் ஆண்டுல ஓடி வரும்படியாக ஒரு வாய்ப்பு. Every eye is closed. எல்லார் கண்களை மூடுவோமா? If you say I am that person that ran away from God, ஆண்டவரே நான் உம்மை விட்டு சற்று பின்வாங்கி போயிருக்கிறேன், or I want to accept you as my personal ஆனால் savior, உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று if there is சொல்வோம். anyone here, you could raise your hands. ஆண்டவர் நம்ம என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யணும்னு விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தலாம். Just say, Lord, I want you back in my life. ஆண்டவரே மீண்டுமாக என் வாழ்க்கையிலே வாங்கப்பா. I am tired of running away from you. உம்மை விட்டு ஓடி போகி நான் மிகவும் களைத்து போய் விட்டேன். I want to give my life completely to you. என் வாழ்க்கையை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I'm not going back to this world. நான் மீண்டுமாக உலகத்துக்கு பின்னாக போக விரும்பவில்லை. From now on, I am living for you. நான் உமக்கென்று இன்றையிலிருந்து வாழுவேன். You are my savior. நீரே என் இரட்சகர். You are my God. நீர்தான் என்னுடைய தேவன். You are my everything. நீர்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறீர். I love you. உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா. Say with me. என்னோடு சொல்லுங்கள். Heavenly Father. பரலோக பிதாவே. சொல்லுங்க வாயை திறந்து. பரலோக பிதாவே. Thank you for saving me. என்னை ரட்சித்ததுக்காக நன்றி. I am sorry for the sins that I committed. என் வாழ்க்கையிலே நான் செய்த குற்றங்களுக்காக நான் வருந்துகிறேன். I'm sorry I went away from you. நான் உம்மை விட்டு விலகி போனதற்காக என்னை மன்னியும். Accept me back. என்னை மீண்டுமாக ஏற்றுக்கொள்ளும். Wash me. என்னை கழுவும். Cleanse me. என்னை சுத்திகரியும். Because I am your daughter and I am your son. நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன். I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 If there is any of you who are sick, யாராவது சரீரத்துல பலவீனத்தோடு நோய்களோடு இருந்தால், no matter what sickness, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், wherever you are, stand up. இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்கள். உங்களுக்கு என்ன நோய் பலவீனம் எதுவா இருந்தாலும் எழும்பி நிற்கலாம். Praise the Lord. Lama shaya rakatara la rababa rakala maraba shatara la ramama ya rakala rababa Lama la rababa shala ya rakatara la baba la raya mama mama rakashatara la rababa o ya rakala ramama shala rababa ya katara la baba. I want you to know one thing. நீங்கள் ஒரு காரியத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். It's not because there's a man that's going to lay his hand on you. ஒரு மனிதன் வந்து உங்களை தொடுவார் என்பது அர்த்தமல்ல. Not because pastor is going to lay hands on you. போதகர் உங்கள் மேல கை வைப்பார் என்பது அப்படி அல்ல. If you're expecting that, அதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், you're going to stop your own miracle. உங்கள் அற்புதத்தை நீங்களே தடையாய் இருப்பீர்கள். You have to expect the Holy Spirit to touch you. பரிசுத்த ஆவியானவர் என்னை தொட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். As we're going to pray right now, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். You're going to feel the presence of the Holy Spirit come down upon you. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். It's going to come from heaven directly upon your head and you're going to feel it through your body. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தலைமையிலே தம்முடைய வல்லமை இறங்க போகிறார். நீங்கள் உங்கள் சரீரத்தில் அதை உணர போகிறீர்கள். The moment you feel that anointing of the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் உணரும்போது, just worship him. ஆண்டவருக்கு துதிக்குங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். I don't want you to pray about your sickness. உங்கள் வியாதிக்காக நீங்கள் இப்ப ஜெபிக்க வேண்டாம். I don't want you to say anything except worship God. ஆண்டவரை ஆராதிக்கிறதை தவிர வேற எதுவும் செய்ய வேண்டாம். Shall we all worship God? Every other people that are sitting down, let's close our eyes and worship God. கீழ இருக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க கூட எல்லாம் வாயை திறந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. The louder that you worship, the presence of God will come down. நம்ம எவ்வளவு சத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும். And you will feel the anointing of the Holy Spirit come down upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் தொடுகிறதை நீங்கள் உணர முடியும். Rama shakatara lama mama mama. Holy Spirit, this is your time to touch your people.
Holy Spirit, this is your time. ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை இது தொடுகிற நேரம். இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துறோம். பரிகாரியாகிய கர்த்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே உம்மை துதிக்கும்போது தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கத்தக்கதாக, இந்த இடம் அசையத்தக்கதாக, உள்ளங்கள் நிரம்பத்தக்கதாக இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே இந்த நேரத்திலே உங்களுடைய குரல்களை உயர்த்தி நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குற, அவருடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குது, அவருடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குது, அவருடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குது. தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குது, தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவரே உங்கள் மேல் கரங்களை வைத்து, அவரே உங்களை ஆசீர்வதித்து, அவரே உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். ஓ ரமா யபா ரலா கஷதா ரமமா. Come on church, let's worship the Lord together. Rama யபா ரகலா ரபா பபா பபா மமா கரலா ரபா ரமா மமா யரகலா ரபா பபா. இதுவே நேரம், இதுவே அற்புதத்தின் நேரம், இதுவே அற்புதத்தின் நேரம். ஓ உன்னுடைய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள், உன்னுடைய அற்புதத்தை நீ பெற்றுக்கொள். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்குறபடியால் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேச நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Pastor, 2 more minutes. Yes Lord. When God sent me to South Africa, ஆண்டவர் என்னை தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்து செல்லும்போது He said, I want you to do a crusade. ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தும்படி எனக்கு ஆண்டவர் ஏவினார். He gave me the title for the crusade. அதற்கு ஒரு தலைப்பையும் கொடுத்தார். There is still time for a miracle. அற்புதத்திற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. I was so happy to hear that title. அந்த தலைப்பை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். I said my eyes are going to see biblical miracles. வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு. Blinds are going to see, deafs are going to hear, mute are going to speak, and lames are going to walk. I'm going to see all those miracles. குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். We did a 3-day tent meeting. 3 நாட்கள் அந்த கூடாரத்திலே நாங்கள் கூட்டங்களை நடத்தினோம். Friday, as soon as preaching was done, I did an altar call. Many people came and gave their life to God, but no miracle. முதலாம் வெள்ளிக்கிழமையிலே ஒரு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அற்புதங்கள் நடக்கவில்லை. Saturday the same thing. சனிக்கிழமை அப்படிதான் நடந்தது. Sunday morning I was sitting in the presence of God. I said, Dada, you gave me such a big title. Where are the miracles? ஆண்டவரே நீங்க எவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, ஆனா இன்னும் ஒண்ணு அற்புதம் நடக்கலையே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். Daddy said to me, ஆண்டவரோடு பேசினார், Son, மகனே, you are expecting miracles that you can't see. நீ பார்க்கும்படியாக அற்புதங்களை நீ எதிர்பார்க்கிறாய். But I am doing miracles that you do not see. நீ பார்க்க முடியாத अनेक அற்புதங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். He showed me the grass of the field. அந்த அப்படியே அந்த புல் வழியை ஆண்டவர் காட்டினார். At 9 o'clock in the morning, filled with the dew.
ஆண்டவர் அந்த 9ஆம் மணி வேளையிலே பனி அப்படியே பெய்வதை போல You காணப்பட்டது. don't see dew at 9 o'clock. The earliest that you see is 3, 4 or 5 o'clock. காலையிலே தான் பனியை பார்க்க முடியும், ஆனால் 9 மணிக்கு பனி பெய்வதை பார்க்க God முடியாது. says, tonight I will pour my anointing like the dew that you see on the grass. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இரவு அந்த மணி வேளையிலே நான் பனியை போல நம்முடைய மகிமை விளங்க பண்ணுவேன். 6 o'clock we started the meeting. 6 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பித்தோம். 11:30 people were still coming for prayer. 11:30 மணி வரைக்கும் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தார்கள். People that was on the village and the community came. They didn't even come for the meeting. They came for prayer. அவர்கள் கூட்டத்துக்கு வராதவர்கள் கூட ஜெபத்திற்கென்று வர ஆரம்பித்தார்கள். So many people gave their life to God. ஆண்டவரிடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். That's when God says, this is the miracle that I am talking about. நான் இதைதான் அற்புதம் என்று சொல்லுகிறேன் என்று The சொன்னார். physical miracle will disappear. சரீர பிரகாரமான அற்புதங்கள் நடக்கும், நடக்காமல் போகலாம். The spiritual miracle will never vanish. ஆவிக்குரிய அற்புதம் அது ஒரு நாள் ஒளிந்து போகாது. I was in South Africa for 4 months. அந்த தென் ஆப்பிரிக்காவிலே 4 மாதங்கள் அங்கே இருந்தேன். Every week after the crusade, ஒவ்வொரு அந்த கூட்டங்களுக்கு பின்பாடும் every week people will come and tell me, ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் வந்து சொல்லுவார்கள், I came to the crusade, I had cancer, I don't have cancer anymore. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சரீரத்திலே புற்றுநோய் இருந்தது, கர்த்தர் அதை குணப்படுத்தினார். I was not able to walk, I'm able to walk now. நடக்க முடியாமல் இருந்தேன், கர்த்தர் என்னை நடக்க பண்ணினார். Many miracles happened. அநேக அற்புதங்கள் நடந்தது. I did not see one of them, நான் அதை பார்க்க முடியவில்லை. but God saw each and every one of them. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்தார். So everyone that is standing right now, நீங்க அங்க நிற்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், even if it doesn't happen right on this spot, இப்பொழுது இங்கே நடக்கலனா கூட as you go home the miracle had happened. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். Go and test it at home, வீட்ல போய் சோதித்து பாருங்க. and next week come and testify in the church. அடுத்த வாரம் வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். God bless you, God loves you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மழையின் மத்தியிலும் எத்தனையோ தடைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, ஒரு சிலரை நீர் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்த சோதனையை ஆபிரகாம் ஜெயித்தது போல நாங்களும் சோதனையை ஜெயிக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசின ஊழியக்காரை கர்த்தர் ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.